போன 2 வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு வேக்சினை பேஸ் பண்ணி பல மேட்டர் நடந்தது. அதோட ரிசல்ட்டா அந்த கோவிஷீல்டு வேக்சினை தயாரிக்கும் அந்த கம்பெனி, அந்த ஆஸ்ட்ராசெனகா கம்பெனி வந்து லண்டன் ஹைகோர்ட்ல ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, சில ரேர் கேசஸ்ல கோவிஷீல்டு வேக்சினை எடுத்துக்கிட்டவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்குன்னு அக்செப்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருந்து அந்த கோவிஷீல்டு வேக்சினை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இனிமே நாங்க இதை சேல் பண்ண மாட்டோம்னு அந்த வேக்சினை டேக் பேக் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்போ 2-3 நாட்களா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கோவிஷீல்டு அப்படி கோவேக்சின் எப்படி என்ற கேள்வி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்தியால பாத்தீங்கன்னா 80% மக்கள் கோவிஷீல்டை பயன்படுத்திருக்காங்க அண்ட் 20% மக்கள் கோவேக்சினை பயன்படுத்திருக்காங்க. சோ அந்த கோவேக்சினை பத்தி ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ஸ் என்னன்னா, கோவேக்சின் எடுத்துக்கிட்டவங்கள 3 பேர்ல ஒருத்தங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. BHUன்னு சொல்லப்படும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. சோ இதோட ஆக்சுவல் உண்மை என்ன, கோவேக்சின் எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா, அதை பத்தி இந்த வீடியோல அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமிடியேட்டா பார்க்கலாம். நான் முதல்லயே சொன்னது போல கோவிஷீல்டு தயாரிச்ச ஆஸ்ட்ராசெனகா கம்பெனி வந்து ஆமா சில ரேர் கேசஸ்ல சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்குன்னு லண்டன் ஹைகோர்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவேக்சின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுதான்றது BHU ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் 3ல ஒருத்தங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. 3ல ஒருத்தங்க அப்படின்னா 30% அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாதிப்பு என்னன்னா AESI, அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். அதோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தேவையில்லை, AESI மைண்ட்ல வச்சுக்கலாம். சோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கோவேக்சின் எடுத்துக்கிட்டவங்க அந்த ரிசர்ச்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க கிட்ட பேசிதான் அந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ண முடியும். சோ டோட்டலி 1024 பேர் நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில 926 பேரை மட்டும்தான் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த 926 பீப்புள்ஸ்ல 635 பேர் வந்து அடோலசன்ஸ் அப்படின்னா 12ல இருந்து 18-19 வயசுல உள்ளவங்க. அண்ட் பேலன்ஸ் 291 பீப்புள்ஸ் வந்து அடல்ட்ஸ். சோ இவங்க எல்லார்கிட்டயும் பேசி பார்த்திருக்காங்க. அப்போ நிறைய விஷயங்கள் வெளிவந்தது. அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல் பாயிண்ட், அந்த 2 பேர்ல அந்த அடோலசன்ஸ் அடல்ட்ஸ் இவங்க 2 பேர்ல யாருக்கு அதிகமான பாதிப்பு, அதாவது அந்த கோவேக்சின் எடுத்துக்கிட்டவங்கல இந்த 2 பேர்ல யாருக்கு அதிகமான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா அடோலசன்ஸ்ல உள்ள ஃபீமேல்ஸ்க்கு, அந்த 12ல இருந்து 18-19 வயசுல உள்ள பெண்களுக்கு. அண்ட் அதுல ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இந்த அலர்ஜி சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல மேட்டர் என்னன்னா, அந்த 926 பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யாரையும் நேரில் போய் சந்திச்சு கேட்ட விஷயங்கள் கிடையாது. இது எல்லாருமே டெலிபோன்ல தான் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் 2-3 வருஷங்கள் கழிச்செல்லாம் கிடையாது. அந்த கோவேக்சின் எடுத்துக்கிட்ட 1 இயர்ல அவங்கள டெலிபோன் மூலமா கான்டாக்ட் பண்ணி இந்த டீடைல்ஸை கேட்டு கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேர்ல யாருக்கு அதிக பாதிப்புன்றதை பார்த்துட்டோம். இப்போ அந்த 926 பீப்புள்ஸ்க்கும் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததுன்றதை பார்த்துடலாம். சோ அந்த 926 பேர்ல 33% பீப்புள்ஸ்க்கு அந்த AESI ப்ராப்ளம் வந்திருக்கு. என்னென்ன பாதிப்புகள் தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னா, அடோலசன்ஸ்ல உள்ளவங்கள 10.5% பீப்புள்ஸ்க்கு ஸ்கின் டிசார்டர் வந்திருக்கு, 10.2% பீப்புள்ஸ்க்கு ஜெனரல் டிசார்டர் வந்திருக்கு, அண்ட் 4.7% பீப்புள்ஸ்க்கு நர்வஸ் சிஸ்டம் டிசார்டர் வந்திருக்கு. அதாவது இந்த நரம்புகளுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த அடோலசன்ஸ்ல உள்ளவங்களுக்கு நடந்த விஷயம். அதாவது அந்த 12ல இருந்து 18-19 வயசுல உள்ளவங்களுக்கு நடந்த விஷயங்கள். அதுவே அடல்ட்ஸை பத்தி பார்த்தோம்னா 8.9% பீப்புள்ஸ்க்கு ஜெனரல் டிசார்டர் வந்திருக்கு, அண்ட் 5.8% பீப்புள்ஸ்க்கு மஸ்குலோஸ்கெலிட்டல் டிசார்டர் வந்திருக்கு, அண்ட் 5.5% பீப்புள்ஸ்க்கு அதே நர்வஸ் சிஸ்டம் டிசார்டர் வந்திருக்கு. இந்த AESI பாதிப்புலயே ரொம்ப டேஞ்சரான பாதிப்பு பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 926 பேர்ல 1% பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நடந்திருக்கு. அது என்னன்னா, அந்த 1% பீப்புள்ஸ்க்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இந்த 926 பீப்புள்ஸ்ல கிட்டத்தட்ட 50% காரங்களுக்கு, அதாவது பாதி ஜனங்களுக்கு லங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அத சயின்டிபிக் டேர்ம்ல வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்னா நமக்கு விளங்காது. சோ லங் இன்ஃபெக்ஷன்ஸ்னே வெச்சுக்கலாம். இதை தாண்டி 2.7% பேருக்கு ஆக்குலர் அப்நார்மாலிட்டிஸ் சொல்லிட்டு ஏதோ வந்திருக்கு, அண்ட் 0.6% பீப்புள்ஸ்க்கு ஹைப்போதைராய்டிசம் வந்திருக்கு, அண்ட் 4.6% பெண்களுக்கு மென்சுரலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததா சொல்லியிருக்காங்க. இப்போ மெயின் மேட்டரை பத்தி பார்ப்போம். கோவேக்சின் எடுத்துக்கிட்டவங்கள யாருக்காவது டெத் நடந்திருக்கா? பயங்கரமான இஷ்யூ இது. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 926 பீப்புள்ஸ்ல 4 பேருக்கு டெத் நடந்ததா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
பட் அது கோவேக்சினால் தான் நடந்ததுன்றது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா எப்படியோ ஆக மொத்தம் அந்த கோவேக்சின் எடுத்துக்கிட்ட அந்த 926 பீப்புள்ஸ்ல 4 பேர் செத்து போயிருக்காங்க. பட் கோவேக்சின் எடுத்துக்கிட்டாங்கன்றதை தாண்டி அந்த 4 பேருக்கு 2 மிகப்பெரிய பிரச்சனைகள் முதல்ல இருந்தே இருந்திருக்கு. ஒன்னு வந்து 4 பேருக்கும் டயாபெட்டிஸ் இருந்துதான், அண்ட் இன்னொன்னு வந்து 3 பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்துதான். சோ முதல் டெத் வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. அந்த கோவேக்சின் எடுத்துக்கிட்ட பிறகு அடிக்கடி அன்கான்சியஸா இருக்காங்களாம், மயங்கி விழுந்திருக்காங்களாம். பட் அதுக்கு காரணம் கோவேக்சின் தான் சொல்ல முடியாது, அப்படி எங்கேயுமே சொல்லல. ஏன்னா அந்த 4 பேர்ல 3 பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அண்ட் 4 பேருக்கும் டயாபெட்டிஸ் இருக்கு. அடுத்தது COVID-19 வந்த பிறகு கோவேக்சின் எடுத்துக்கிட்ட பிறகு ரைனோசெரெப்ரல் மியூகோமைகோசிஸ் சொல்லப்படும் டிசார்டர்ல அடுத்த ஃபேட்டாலிட்டி நடந்திருக்கு. பட் இந்த மியூகோமைகோசிஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து பேசிக்காவே ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அடுத்த 2 டெத் தான் மெயின் சம்பவமே. இந்த 2 பேருக்கு இப்படி நடந்திருக்கு, பாக்கி உள்ள 2 பேருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. சோ அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வந்து அந்த 926 பேர்கிட்ட ஜஸ்ட் போன் கால்ல மட்டும் தான் கேட்டு இந்த டீடைல்ஸை என்கொயரி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர இது எதுவுமே கோவேக்சினால் தான் நடந்ததுன்றதுக்கு எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் கிடையாது. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவங்க பண்ண ஸ்டடீஸ்ல இந்த அடோலசன்ஸ் அடல்ட்ஸ்னு தனியா டிவைட் பண்ணி ரெண்டா பார்த்தோம் இல்லையா, அதுல அடல்ட்ஸ் எடுத்துக்கிட்ட அந்த டோசேஜஸ் பேஸ் பண்ணி கான்செப்ட் ஒன்று இருக்கு. பொதுவா முதல் டோஸ் 2வது டோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அடல்ட்ஸ் வந்து 3 டோசேஜ் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதுல 2 டோஸ் எடுத்துக்கிட்டவங்களை விட 1 டோஸ் 3 டோஸ் எடுத்துக்கிட்டவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 2 டோசேஜ் எடுத்துக்கிட்டவங்களை விட 1 டோசேஜ் இல்ல 3 டோசேஜ் எடுத்துக்கிட்டவங்களுக்கு இந்த ஏஇஎஸ்சியோட பாதிப்பு 2ல இருந்து 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்குமா. இது அவங்க பண்ண ஸ்டடியில கண்டுபிடிச்சாங்க. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து காமன் சைடு எஃபெக்ட்ஸ், இன்னொன்னு வந்து அன்காமன் சைடு எஃபெக்ட்ஸ். இந்த காமன் சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது ஜெனரலா வரக்கூடியதான். சோ கோவேக்சினோட காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா ஃபீவர், ஹெட்டேக், இரிட்டேஷன், ஊசி போட்ட இடத்துல வீங்கி போவது, வலிக்கிறது, இதெல்லாம் காமனான சைடு எஃபெக்ட்ஸ் தான். பட் கோவேக்சினோட அன்காமன் சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னன்னா பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ், முகம் வீங்கி போவது, தொண்டை வீங்கி போவது, ஹார்ட் பீட் அதிகமாகிறது, கடுமையான அலர்ஜிஸ் ஏற்படுறது, பாடி ரேஷஸ், மயக்கம் வந்தது போல வீக்கா ஃபீல் பண்றது, இதெல்லாம் அன்காமன் சைடு எஃபெக்ட்ஸ். பட் இங்க மேட்டர் என்னன்னா, லண்டன் ஹைகோர்ட்ல ஆஸ்ட்ராசெனகா கம்பெனி வந்து சில கேசஸ்ல கோவிஷீல்டால சைடு எஃபெக்ட்ஸ் லைக் பிளட் கிளாட்டிங் எல்லாம் நடக்குதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கோவிஷீல்டுக்கு வந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கும் கோவேக்சினுக்கு வந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு வேக்சினும் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல தயாரிப்பாங்க. அதாவது அந்த மருந்தோட செய்முறை ரெண்டுத்துக்குமே கம்ப்ளீட்லி வித்தியாசமா இருக்கும், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்மந்தமே இருக்காது. அதனால ரெண்டுத்துக்குமே சேம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இதை நினைச்சு நாம கவலைப்படணுமா பயப்படணுமான்றதுதான். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸோட பதில் என்னன்னா, பயப்படவே வேண்டாமான்றதுதான். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, சப்போஸ் இந்த இஷ்யூஸ்க்கு பயப்படணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லயே, அதாவது வேக்சின் போட்ட புதுசுலயே பிரச்சனைகள் வந்திருந்தது அப்படின்னா அப்போ இதை ஒரு இஷ்யூவா பார்த்துருக்கலாம். ஆனா 2-3 வருஷங்களை கடந்து வந்துட்டோம். சப்போஸ் வேக்சின் போட்ட 4 மாசத்துலயோ 7 மாசத்துலயோ பிரச்சனைகள் வந்திருந்தது அப்படின்னா அப்போ இதை பத்தி கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இப்படி 2-3 வருஷங்கள் கடந்து வந்த பிறகு அதை பேஸ் பண்ணி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கோவிஷீல்டுக்கு சம்பந்தப்பட்டு நடந்த கான்ட்ரோவர்சி, இந்த கோவேக்சின் பத்தி சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வேக்சின் போடணுமா போடக்கூடாதான்ற டவுட் எல்லாம் வந்துடும். வேக்சின் போடக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. சப்போஸ் போடாம விட்டா வேற விதமான பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கூட வந்திருக்கலாம். அதோட ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இன்ஃபேக்ட் WHO என்ன சொன்னாங்கன்னா, வேக்சின் போட்டு மேபி சில இஷ்யூஸ் வந்திருக்கலாம், பட் கம்பாரிசன்ல வேக்சின் போட்டாதான் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து என்ன, இந்த கேள்விக்கு ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் லாங் டர்ம்ல ஸ்டடிஸ் பண்ணணும். அந்த ஏஇஎஸ்ஐயோட வெளிப்பாடு எக்ஸாக்டா எப்படி இருக்கும்னு இன்னும் அதிகமா ரிசர்ச் பண்ணதான் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு விளங்கும்னு சொன்னாங்க. சோ இப்போ நடந்த இந்த ஸ்டடிஸ்ல எந்த கன்க்ளூஷனுமே கொடுக்கப்படல, ஜஸ்ட் போன் கால் பண்ணி என்கொயரி பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாம் நடந்ததுன்னு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர எதுவுமே சயின்டிபிக்கா நிரூபிக்கப்படல. சோ இதெல்லாம் தான் கோவேக்சினுக்கு சம்பந்தப்பட்டு நடந்த விஷயங்கள். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.